today we are going to start accountancy 5th lesson, admission of a partner. Okay va? So admission அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் புதுசாக ஒரு பர்சனை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? A person may join as a new partner in an existing partnership firm. Existing அப்படின்னா ஆல்ரெடியே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ், அதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஆல்ரெடியே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் புதுசாக ஒரு பர்சனை வந்து சேர்த்துக்கிட்டோம், ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்காக ஒரு பார்ட்னரை வந்து புதுசாக பிஸ்னஸ்குள்ளே சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டால் டு ரேஸ் தி கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை அப்படின்னா மேனேஜரியல் ஸ்கில், அதாவது புதுசாக வரக்கூடிய பார்ட்னருக்கு வந்து ஒரு பர்சனை சேர்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய ஸ்கில் திறமையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திறமையை நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்சனை வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்து சேர்க்கலாம். ஓகேவா? அப்போ அந்த பர்பஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் மே பி டு ரேஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அவர் கேபிட்டல் கொண்டு வர்றது மூலமா நம்மளுடைய பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேனேஜரியல் ஸ்கில். அப்போ நியூவாக வரக்கூடிய பார்ட்னருக்கு நல்ல ஸ்கில் எல்லாம் இருந்துச்சுன்னா அவருடைய நாலேஜை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஒரு பர்சனை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேர்க்குறோம். சேர்ந்த பின்னாடி அவர் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா பார்ட்னராக ஆயிடுறாரு. ஓகேவா? On admission of a new partner, the firm is reconstituted with a new agreement. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏபி ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ புதுசாக வந்து யார் வரா அப்படின்னா சி அப்படிங்கிறவர் வராரு. ஓகேவா? இப்போ சி அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏயும் பியும் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க பிஸ்னஸில் வந்து நிறைய என்ன இருந்திருக்கலாம், ப்ராஃபிட் எல்லாம் கிடச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரேஷியோலாம் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ரேஷியோலாம் என்ன ஆகும் அப்படின்னா சி வந்த பின்னாடி மாறும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஏயும் பியும் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் லைபிலிட்டி இதெல்லாம் ரீவேல்யூஷன் பண்ணி யார் எடுத்துப்பா அப்படின்னா இவங்களுக்கு பேர் ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டா இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ்குள்ளே சேர்ப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆன் அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னர் த ஃபர்ம் இஸ் ரீகன்ஸ்டியூட்டட் வித் அன் நியூ அக்ரிமெண்ட். புதுசாக அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒப்பந்தம் போட்டு தான் சி வந்து பிஸ்னஸ்குள்ளே சேர்ப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி இருக்கும் இல்லையா எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஏயும் பியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கம்ஸ் டு அன் எண்ட், அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ ஏபியோடைய அக்ரிமெண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி சி சேர்ந்த பின்னாடி புதுசாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போ அக்ரிமெண்ட் போடும்போது அந்த டேட்டில் இவருடைய ஏயுடைய கேபிட்டல், சி பி அண்ட் சி இவங்களுடைய கேபிட்டல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த பிஸ்னஸில் என்னென்ன அசெட்ஸ் இருக்குது, லைபிலிட்டி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து இனி ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த ரேஷியோஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணி புதுசாக அக்ரிமெண்ட்டில் வந்து போடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதாவது நியூ பார்ட்னர் வரும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் எட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் வந்து அட்மிஷன் பண்ணும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக சி வரும்போது சும்மா பிஸ்னஸ்குள்ளே வர முடியாது. கண்டிப்பாக அவர் வந்து என்ன கொண்டு வரும்னா கேஷ் கொண்டு வருவார். கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்ன கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா கேபிட்டல் ஆயிரும். இவர் வந்து கேஷ் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாது, கேஷ்க்கு பதிலாக அவர் வந்து ஏதாவது அசெட்ஸ் ஏதாவது கொண்டு வரலாம். ஓகேவா? அசெட்ஸ் கூட பிஸ்னஸ் கொண்டு வரலாம். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது நியூ பார்ட்னர் வரும்போது ஆல்ரெடியே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனும் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குமுலேட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது சி வரதுக்கு முன்னாடி ஏயும் பி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி லாஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். அதை யாருமே இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ண இருக்க மாட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட், அதாவது பகிர்ந்து எடுக்காமல் அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்குமுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்த்து வைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சேர்த்து வைக்கப்பட்ட என்ன இருக்கும், ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஓகேவா, அண்ட் லாசஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏயும் பியும் அதை டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேவா, அதை அக்குமுலேட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ப்ரீவியஸ் இயருடைய என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட். இதை வந்து யார் பிரித்து எடுத்துருக்க மாட்டா, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து பிரித்து எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ சி வர்றனால இந்த ப்ராஃபிட்ஸ் லாஸ் அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாங்க ரிசர்வ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருப்பு, ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்லாம் கிடச்சிருக்கோம், அந்த ப்ராஃபிட்டில் ஏதாவது ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்து அப்படியே ஒதுக்காது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கம்பெனியில் ஏதாவது பிஸ்னஸில் வந்து ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அப்படியே ரிசர்வ்லேயே ஒதுக்கி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்து யார் எடுத்துப்பா அப்படின்னா அந்த ஓல்டு பார்ட்னர் வந்து எடுத்து டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. அவங்களுடைய ஓல்டு ரேஷியோவில் வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட், ரிசர்வ், லாசஸ். இதெல்லாம் இருந்தால் சேர்த்து வைக்கப்பட்ட ப்ராஃபிட்ஸு, நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்னா ஒதுக்குகள், நெக்ஸ்ட் லாசஸ் எல்லாம் இருந்திருக்கும். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் வந்து டிவைட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் பிரித்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏயும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சொல்லியிருந்தோம் அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த அசெட்ஸ் லைபிலிட்டி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீவேல்யூஷன் அப்படின்னா மறுமதிப்பீடு செய்வாங்க. அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு அதையும் இப்போ ப்ரெசண்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி அந்த அசெட்ஸுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி டிக்ரீஸாக இருந்தாலும் சரி அதை யார் ஷேர் பண்ணி எடுப்பா அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து ஷேர் பண்ணி எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா ஏயும் பியும் பிஸ்னஸில் இருக்கும்போது அவங்களுடைய ரேஷியோ வந்து எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3:2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து சி வந்த பின்னாடி உங்களுடைய ரேஷியோலாம் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஷியோலாம் சேஞ்ச் பண்ணி நியூ பார்ட்னர் வந்த பின்னாடி புதுசாக ரேஷியோலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் அப்படின்னா தியாக விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏயும் பியும் பிஸ்னஸ் பண்ணி ஏயும் பியும் இருக்காங்க. சியை வந்து புதுசாக பிஸ்னஸில் சேர்க்க போகிறாங்கன்னா சிக்கு வந்து ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுத்து அவரை வந்து பிஸ்னஸில் வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோலாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏயும் பியும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கும்போது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து என்ன கண்டிப்பாக குட்வில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய குட்வில்லை வந்து இவங்க வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணி எடுப்பாங்க. எப்போவுமே இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் லைபிலிட்டி சைடில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ லைபிலிட்டி சைடில் இந்த ப்ராஃபிட் லாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா அசெட் சைடில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா லைபிலிட்டி சைடில் இருந்தால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். சப்போஸ் வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அசெட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அசெட் சைடில் கொடுத்துருந்தா அதுக்கு பேர் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த ப்ராஃபிட் லாஸில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ராஃபிட் லாஸு நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னா தமிழில் வந்து பொது காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளர் ஈட்டு தொகை நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஃபண்டு மாதிரி தான். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பிஸ்னஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து யார் பிரித்து எடுத்துப்பா அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ இது எல்லாமே எங்கே இருக்கும், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் காமனாக சொல்லலாம். அதில் வந்து ஜென்ரல் ரிசர்வ் நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட். இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடில் கொடுப்பாங்க. ஓகேவா, சம்டைம்ஸ் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அசெட் சைடில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட் லாஸ் ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா இது எல்லாத்தையுமே யார் எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைசிங் பார்ட்னர் வந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எதுக்கு மாற்றுவோம் அப்படின்னு கேட்டால் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றுவோம்.
ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டி சைடில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டி சைடில் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏ பி 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ப்ராஃபிட் லாஸை வந்து பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னு கேட்டால், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏயும் பி இருந்தாங்க. இவங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து யாராருக்கு பிரித்து கொடுப்பாங்கன்னா ஏயுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் அண்ட் பியுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றுவோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நியூ பார்ட்னர் சி வந்தான்னா ஒரு கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம நரேஷன் எழுதும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரல் ரிசர்வை வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். பார்ட்னர்ஸ்னா யார் இருக்கா அப்படின்னா ஏபி இருக்காங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல். அதே மாதிரி ரிசர்வ் ஃபண்ட் இருந்தாலும் அதை வந்து எதுக்கு மாற்றுவோம் அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரி ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு. அப்போ ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல். அங்கே இருக்கக்கூடிய இந்த 4 டிரான்சாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் இருக்கும். அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கொஷினில் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட். இதில் 4 டிரான்சாக்ஷனும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் அதை எடுத்து பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும். ஓகேவா? நம்ம வந்து மாற்றிடணும். அவங்க சொல்லவே மாட்டாங்க கொஸ்டினில். நம்ம வந்து அதை பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சப்போஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அசட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு அப்படியே அப்போசிட் என்ட்ரி வரும். என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு கேட்டால் ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி போடணும். எங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அசட் சைடில் கொடுத்துருந்தா லாஸ், அதுக்கு வந்து என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் ஒரு புதுசாக ஒரு பார்ட்னரை வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இதை பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.